வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு அந்த ஒரு சில முக்கியமான தகவல்களை வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜி டிஆர்பியோடைய ரிவர்ஸ்டு செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா டிஆர்பியோடைய இணையதளத்தில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வில் உங்களுடைய ரிவர்ஸ்டு செலக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத தயவு செய்து டிஆர்பியோடைய இணையதளத்துக்கு சென்று செக் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அந்த ஒரு தகவல் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி கலெக்டர்கிட்ட மனுக்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. விழுப்புரம் கலெக்டர் மாவட்டத்தில் மாவட்ட இல்ல தேடி திட்ட தன்னாளர்கள் பணி நிரந்தரம் கோரி கலெக்டர்கிட்ட மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்னை அரும்பாக்கம் குறிப்பிட்ட தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மாதிரி பள்ளியில் நடத்த முப்பெரும் விழாவில் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கத்தில் நடந்த மாபெரும் முப்பெரும் விழாவில் இது மாதிரி நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கம் CDMA குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த முப்பெரும் விழாவை அமைச்சர் ராஜ்மோகன் பல்வேறு தலைவர்களின் வேடமடைந்து வந்த மாணவர்களுடன் உரையாடி மகிழ்ந்தார். இது எல்லாமே சென்னை CDMA இருக்கிறது. கோவை தெற்கு தொகுதி MLA அலுவலகம் திறக்கப்பட்டு கட்சியுடன் ஆலோசனை செய்த செந்தில் பாலாஜி அவர் ஒரு பக்கம். கடலூர் தலைமை தமிழகத்தில் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே இதில் நமக்கு வந்திருக்கு. இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோடை விடுமுறையில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் நுங்கம்பாக்கம் நடுநிலை பள்ளியில் புத்தகங்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த பணி நிரந்தரத்தை கொண்டு வாங்க, ஸோ இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னாளர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தர வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கையை வச்சு கலெக்டர்கிட்ட மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோடைய முடிவுகள் விரைவில் நமக்கு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இதில் குறிப்பிட்டு சிறந்த முடிவு ஒன்று எடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த பிஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய ரிவைஸ்டு செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் இது ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஆக்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10/7/2025 அன்னைக்கு இதோடைய இது விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ரிவர்ஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரையாக கொடுத்துருக்காங்க. தமிழ் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாங்க. அடுத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி UGTRB பிஆர்டியோடைய தேர்வுகள் அனைத்தையும் நடத்த இருக்காங்க. ஸோ தேர்வு நடைபெறுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நடைபெறும். ஸோ பிஜி அசிஸ்டன்டோடைய ரிவைஸ்டு ரிசர்வ் லிஸ்ட்டு, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்டோடைய ரிவைஸ்டு லிஸ்ட்டு, ஓகேங்களா, அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மையோடு நடக்கணும் அப்படின்ற நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முதல்வர் விஜய் அவர்கள் தேர்வுகளை வெளிப்படைத்தன்மையோட நடத்துவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே CBT முறையில் நடக்கிறதுனால வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நிச்சயமா இதில் ஒரு சுமூகமான முடிவுகளை அரசு தரப்பு வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு, விரைவில் உங்களுக்கு 149 ஜீவோ மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே நிரந்தர பணியிடங்களை வாங்கி தரதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். விரைவில் இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறையில் இந்த மாதிரியான தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களாக ஒவ்வொரு தினமும் கருதப்பட்டு வருது. ஸோ கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறையில் இந்த 149 ஜீவோ மற்றும் நியமன தேர்வு ரத்து ஆணைய முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றி அமைப்பார் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நாங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.